அடுத்து என்ன நடக்கும்? ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்குள்ளேயும் மின்காந்த அலைகளை அனுப்பவும் உள்வாங்கவும் பயன்படும் ரேடியோ கருவி இருக்கும். நாம் நம்ம சுற்றி பார்க்குற ஒளி, வண்ணங்கள் இது எல்லாமே மின்காந்த அலைகள் தான். ஆனால் இந்த அலைகளை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. எண்களின் மாலையாக மாறின ஹலோ கவிதாங்கிற அந்த ஒலி அலை இந்த இடத்துல தான் மின்காந்த அலையாக மாற்றப்பட்டு பக்கத்தில் இருக்கிற செல் டவருக்கு போகும். இந்த ஒலி அலையோட நாமளும் பறக்கலாமா? இதெல்லாம் செல் கோபுரங்களா? இதையெல்லாம் பார்த்தா மனுஷங்க செஞ்ச மரங்கள் மாதிரி இருக்கே. ஆமாம் மகிழன், செல் கோபுரங்கள் பார்க்க மரம் மாதிரி உயரமாக இருக்கும். உயரமாக இருக்கிறதால தான் எந்த தடங்களும் இல்லாமல் அங்கே இருக்கும் செல்ஃபோன்களோடும் அடுத்த டவர்களோடும் இதால் தொடர்பு கொள்ள முடியும். அது சரி, இந்த செல் கோபுரங்களெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதா? இதை எங்கேயோ காட்டில் பார்த்துருக்கோமே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை பார்க்க ஒரு தேன்கூடு மாதிரியே இருக்குது. சரியாக சொன்ன வேலு. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு டவர் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற கைபேசிகள் எல்லாம் தன்னோட ரேடியோ அலைகளை அந்தந்த டவருக்கு தான் முதல்ல அனுப்பும். அதனால தான் இதை செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இந்த செல் கோபுரம் தான் ரேடியோ அலைகளை ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். அது பிச்சிங் ஸ்டேஷனா? ஓ, அதுதான் அந்த அலைகளை பிச்சு பிச்சு போடுமா? அது பிச்சிங் இல்லை முகிலா, ஸ்விட்சிங் ஸ்டேஷன். அதுதான் ஹலோ கவிதாங்கிற ஒலியை சுமந்துக்கிட்டு போகிற மின்காந்த அலையை சரியான கைபேசிக்கு அனுப்பும். இந்த ஸ்விட்சிங் ஸ்டேஷன் தான் ஒரே நேரத்தில் பல செல்ஃபோன்கள் ஒன்றோட ஒன்று பேசுகிறதுக்கு உதவி செய்யுது. ஆனால் இங்கே நிறைய கைபேசிகள் இருக்கே. இதுதான் சரியான ஃபோன் அப்படிங்கிறது இந்த ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு தனிப்பட்ட நம்பர் இருக்கும். அதுதான் அதோட முகவரி மாதிரி. அந்த எண்ணை வச்சு எந்த நம்பருக்கு இந்த ஹலோ கவிதாங்கிற ஒலியை அனுப்பணும்னு ஸ்விட்சிங் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கும். அதெல்லாம் சரி, ஆனால் அந்த ஃபோன் எந்த இடத்துல இருக்குதுன்னு இந்த ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி. எல்லா கைபேசிகளும் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் செல் டவருக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இதை பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிங் செய்திகளை செல் கோபுரங்கள் ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். ஓ, பிங் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஃபோன் எந்த இடத்துல இருக்குதுன்னு இந்த ஸ்விட்சிங் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்குமா? அப்பா, எவ்வளோ விஷயம் நடக்குது.